வெல்கம் டு குக் வித் பிரசி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிராப் ட்ரை ரோஸ்ட். எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க. கடாய் வச்சுட்டு அதில் 100 கிராம் நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் சூடானதும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச 2 வெங்காயம். இப்போ கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கணும். கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதையும் ஒரு தடவை வதக்கிக்கோங்க. வதங்கினதும் கட் பண்ணி வச்ச 2 பழுத்த தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணது, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தக்காளி கொஞ்சம் வதங்கணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ட் கிராப் சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 5 கிராப்பை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், மீடியம் சைஸ் கிராப்பு. அதை உள்ளே சேர்த்துடலாம். கிராப்பை சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மசாலாவை அந்த கிராப் மேலே அப்படியே கோட் பண்ணிக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு. இப்போ கிராப்பில் நம்மளோட ஒரு ட்ரை பவுடரை சேர்க்க போகிறோம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம். இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம ட்ரையாக பொடிச்சு வச்சுருக்கிற பவுடர், பெப்பர், ஜீரகம், சோம்பு, அதையும் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி அரை மூடி மீடியம் சைஸ் தேங்காயில் ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி பால் எடுத்து வச்சுருக்கேன், தேங்காய் பால். அதையும் சேர்த்துடலாம். இது கிட்டத்தட்ட 1 கப் இருக்கும் தேங்காய் பால். இப்போ இந்த தேங்காய் பாலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ உங்களுக்கு தேங்காய் பாலுக்கு பதிலாக இப்போ இது நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுனால நம்ம தேங்காய் பால் ஊற்றிருக்கோம். இதே உங்களுக்கு செமி கிரேவியாக இல்லை கொஞ்சம் கிரேவியாக குழம்பு மாதிரி வேணும்னா அப்படியே தேங்காவை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி இதில் சேர்த்துடலாம். இப்போது நம்ம ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இப்போ நம்ம ஊற்றுன இந்த தேங்காய் பால் ஃபுல்லாக ட்ரை ஆகி நல்லா கிராப்பில் பிடிக்கணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கிராப் எப்போவுமே ரொம்ப குயிக்காக வந்துடும். 5 to 10 மினிட்ஸ்லேயே கிராப் ஆகிடும். இதே நீங்கள் பெரிய கிராப்பாக போட்டிங்கன்னா அதோட காலெல்லாம் லைட்டாக உடச்சி குத்தி போட்டுக்கோங்க. நம்மளோட இந்த பூண்டு குத்துறது வச்சு லைட்டாக குத்தி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ உள்ளே எல்லாமே நல்லா மசாலா பிடிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 3 நிமிஷம் நல்லா சிம்லேயே கொதிக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கிரேவியாக, இந்த மாதிரி கிரேவியாக வேணும்னா இப்போவே நீங்கள் ஆஃப் பண்ணி கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கம்ப்ளீட் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறேன், அதனால் இந்த கிரேவி ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அவ்வளோதான், நம்மளோட கிராப் ட்ரை ரோஸ்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கிரேவி எல்லாமே ட்ரை ஆகி நல்லா மசாலா ஃபுல்லாக கிராப்பில் பிடிச்சிருச்சு. அவ்வளோதாங்க. இதில் வேணும்னா மேலேயே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இல்லைன்னா நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சோண்டு 1 கொத்து கருவேப்பிலை எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி இதில் ஆட் பண்ண போகிறேன். அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், எண்ணெய் சூடானதும் 1 கொத்து கருவேப்பிலை. இப்போ இந்த கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆகிட்டு கிராப் மேலே சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட கிராப் ரோஸ்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்ல சூப்பராக சூடான ரைஸ் கூட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.